பிரபல நடிகரும் தற்காப்பு கலை பயிற்றுனருமான ஷிஹான் ஹுசைனி இன்று சென்னையில் இரத்த புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் உயிர் பிரிந்தார். இச்சம்பவம் பல்வேறு திரைத்துறையினர் மற்றும் அவரது மாணவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆயிரத்தி 1964 ஆண்டு மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர்தான் ஷிஹான் ஹுசைனி. சிறு வயது முதலே கராத்தே உட்பட பல்வேறு தற்காப்பு கலைகளை கற்றுத் தேர்ந்த ஹுசைனி தற்காப்பு கலைகளுக்கென்றே தனி பள்ளியையும் உருவாக்கினார். பின்னர் கே பாலச்சந்தர் அவர்களின் படமான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஹுசைனி நடிகராக அறிமுகமானார். இப்படத்தின் வெற்றியால் இவரை ரஜினிகாந்தின் வேலைக்காரன் மற்றும் RK செல்வமணியின் மூங்கில் கோட்டை ஆகியவற்றில் எதிர்மறை பாத்திரத்தில் நடிக்க வைக்க தூண்டுகோலாக அமைந்தது. பின்னர் பல்வேறு படங்களில் நடித்த ஹுசைனி அதிகம் பிரபலமடைந்தது விஜய் கதாநாயகனாக நடித்த பத்ரி படத்தின் மூலம்தான். அதில் விஜய்க்கு சண்டை பயிற்றுனராக ஹுசைனி நடித்த கதாபாத்திரம் மக்களால் மறக்க முடியாத ஒன்றாகும். பின்னர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நகைச்சுவையான சமையல் நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கினார். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் ஜட்ஜாக தோன்றினார் ஹுசைனி. சினிமா பொழுதுபோக்கு தாண்டி அரசியலிலும் களமிறங்கினார். சில நாட்களுக்கு முன்னர் அவருக்கு இரத்த புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தனது நோயின் தீவிரம் பற்றியும் உடல்நலம் பற்றியும் அடிக்கடி சமூக வலைதளங்களின் மூலமாக தெரிவித்து வந்தார் ஹுசைனி. புற்றுநோய் தீவிரம் அடைந்திருந்த நிலையில் அவருக்கு ரூபாய் 5 லட்சத்தை உதவித்தொகையாக கொடுத்து உதவியது தமிழக அரசு. மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமானதை அடுத்து உடல் உறுப்பு தானம் செய்தார் ஹுசைனி. ஆனால் தனது இதயத்தை மட்டும் தான் தோற்றுவித்த தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் பத்திரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்தார். கடைசி நொடி வரை புற்றுநோயுடன் போராடிய ஹுசைனி இன்று காலை மருத்துவமனையில் மரணித்தார். திரைப்படங்கள் மூலமாகவும் தற்காப்பு கலைகள் மூலமாகவும் பிரபலமடைந்த ஹுசைனி வில்வித்தை மீது கொண்ட காதலால் தி ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அமைப்பை உருவாக்கி அதற்கு பொதுச் செயலாளராகவும் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. Misty taste of moonshine.